ஹாய் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு நம்ம பிட்காயின் சார்ட்டில் அனலைசிஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இண்டிகேட்டர் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்தியன் மார்க்கெட் மட்டும் இல்லை, ஸோ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டும் சரி, கிரிப்டோவும் சரி, நம்ம வந்து இண்டிகேட்டர் வந்து பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. ஸோ அதுக்கான டெமோ நான் இப்போ காமிக்கிறேன். ஸோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ நம்ம பை செல் சிக்னலும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இண்டிகேட்டரில் இது வந்து எனேபிள் பண்ணுற மாதிரியும் ஆப்ஷன் இருக்குது, டிசேபிள் பண்ணுற மாதிரியும் ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா வந்து ஸ்ட்ராட்டஜி நிறைய பேர் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கு நம்மளோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணாலே நல்லா ப்ராஃபிட்டபுளாக வந்துடுவாங்க. ஸோ இது வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லை டிசேபிள் பண்ணிக்கலாம். பட் இது எப்படி ரியாக்ட் ஆகுதுங்கிறத நான் எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்லிபிரியம் லைன்லேருந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சு. ஸோ 2 செல் சிக்னல் வந்துச்சு. அப்புறம் வந்து இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துட்டு ரெசிஸ்டன்ஸ் 1 பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அடுத்த லெவல்ஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இண்டிகேட்டரில். இந்த ஷோ ஆல் அதர் லெவல்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதை நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். அதோட லைன் விட்த்து வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் அடுத்த லெவல்ஸு. நான் விட்த்து இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ மார்க்கெட் வந்து நம்ம லெவல்ஸ்க்கு மட்டும்தான் மார்க்கெட் ரியாக்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் நம்ம எல்லாமே மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு தான் மார்க்கெட் எல்லா மார்க்கெட்டுக்குமே இந்த லெவல்ஸ் மட்டும்தான் ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இண்டிகேட்டர் வந்து கரெக்டான வேல போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து ஏதாவது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோட இதையும் பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க சார்ட் வந்து ஆஸ்திரேலியன் டாலர் யூஎஸ் டாலர் பேரு. இது வந்து ஃபாரெக்ஸை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது. பட் இண்டிகேட்டர் மட்டும் இது எப்படி செட் ஆகுது அப்படிங்கிறது நான் எல்லாத்துலேயுமே செக் பண்ணிட்டேன். இதுவும் பர்ஃபெக்டாக தான் இருக்குது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஒரு இடமும் இங்கே ஒரு இடமும் இருக்குது. ஸோ அதை நம்ம ஜஸ்ட் எனேபிள் பண்ணால் போதும். ஆல் அதர் லெவல்ஸு எனேபிள் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த லெவலில் பர்ஃபெக்டாக சப்போர்ட் எடுக்குது. ஸோ இந்த லெவலில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடம் பட் இந்த லெவல் போயிருக்கிறது வந்து இது வரைக்கும் அந்த லெவல் என்னங்கிறது நம்ம பார்க்கணும் நெக்ஸ்ட்டு. ஸோ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு நம்ம லெவல் பார்க்கல. ஸோ பட் இருந்தாலும் இந்தியன் மார்க்கெட் உள்ள அதே செட்டப் தான் எல்லா மார்க்கெட்லேயுமே ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஹோலாகவே எல்லா மார்க்கெட் ஸ்ட்ரக்சருமே சேம் தான். நம்ம இண்டிகேட்டர் வந்து எல்லாத்துலேயுமே வேலை செய்யும். கொஞ்சம் கிளம்சியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கு வந்து காரணம் வந்து நம்ம லைன் வித் ஒன்றாக்கிக்கிட்டோம்னா கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா இப்போதைக்கு வியூ ஆனால் கிளியராக தெரியாதுங்கிறதுக்காக அப்படி வச்சுருக்கேன். கிளம்சியாக இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம அதை டிசேபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஓரளவு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வீடியோ நான் போடுறப்ப இன்னும் லைவ் மார்க்கெட்டில் போடுறேன். ஸோ இது ரெண்டுமே கிரிப்டோ வந்து லைவில் தான் இருந்துச்சு, ஃபாரெக்ஸ் வந்து லைவில் இல்லை. ஸோ நான் லைவில் இருக்கிறப்ப இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.